ராமநாதபுரம் தொகுதியில் முந்திச் செல்லும் ஓபிஎஸ், கலக்கத்தில் எடப்பாடி. கள நிலவரம் சொல்வது என்ன? ராமநாதபுரம் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தென் மாவட்டங்களில் குறிப்பாக முக்குளத்தோர் சமூக வாக்குகள் அதிகம் இருக்கின்றன. அதை குறிவைத்து ஓபிஎஸ் அங்கே களமிறங்கிறானா என்ற தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட ரகசிய சர்வேக்களின் முடிவுகளால் எடப்பாடி பழனிசாமி கதிகலங்கி போய் உள்ளார். ராமநாதபுரம் தொகுதியில் அதிகபட்சமாக இஸ்லாமிய மற்றும் முக்குளத்தோர் சமுதாயங்களின் வாக்குகள் உள்ளன. அதில் திமுக கூட்டணியின் வேட்பாளராக நவாஸ்கனி அறிவிக்கப்பட்டுள்ளார். நவாஸ்கனி ஏற்கனவே ராமநாதபுரம் தொகுதியின் எம்பியாக உள்ளார். நவாஸ்கனி அவர்களுக்கும் ராமநாதபுரம் தொகுதியின் மாவட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ராஜகண்ணப்பன் அவர்களுக்கும் தொடர்ந்து மாறி மாறி அதிருப்தி நிலை உருவாகியது. ராஜகண்ணப்பன் அவர்களும் நவாஸ்கனி அவர்களும் ஒருவர் மாறி மாறி குற்றம் சாட்டு வைத்துக் கொண்டிருந்தனர். ஆகவே இந்த முறை ராமநாதபுரம் தொகுதியை திமுக ஒதுக்க வேண்டும் என பலர் போர்க்கொடி உயர்த்தி வந்தனர். இருந்தபோதிலும் திமுக தலைமை ராமநாதபுரம் தொகுதியை மீண்டும் நவாஸ்கனிக்கே ஒதுக்கியது. அது திமுக தொண்டர்களிடையே மிகப்பெரிய கடுப்பில் ஆழ்த்தியிருந்தது. மேலும் அதிமுக வேட்பாளரும் அங்கு சற்று பரிச்சயம் இல்லாதவர், வேறு தொகுதியில் வந்து போட்டியிடக்கூடியவர் என்பதால் ஓபிஎஸ் கணிசமாக செயல்பட்டு அங்கே காய் நகர்த்தி ராமநாதபுரம் தொகுதியில் தன்னுடைய சீட்டை பெற்றுக்கொண்டார். இதில் ஓபிஎஸ் அவர்களுக்கு தங்கள் சமூகம் சார்ந்த வாக்குகள் கிடைப்பது ஒரு பக்கம் இருந்தாலும், நவாஸ்கனியின் அதிருப்தி ஓட்டுகளும் ராஜகண்ணப்பன் அவர்களின் ஓபிஎஸ் ஆதரவும் சற்று கை தூக்கினால் ஓபிஎஸ் எளிதில் வெற்றி பெறுவார். ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்தவரைக்கு ஓபிஎஸ் அவர்களே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து முக்குளத்து சமூக வாக்குகளையும் அதன் மதிப்புகளையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து செயல்பட்டு வருவதால் இந்த முறை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என ராமநாதபுரம் தொகுதி மக்கள் நினைக்கின்றனர். எனவே அது ஓபிஎஸ் அவர்களுக்கு பிரதிபலிக்கும் எனவும், ஓபிஎஸ் அவர்களின் இந்த வெற்றி மூலம் மீண்டும் அஇஅதிமுகவில் ஓபிஎஸ்க்கு ஒரு இடம் உருவாகும் எனவும் பல அரசியல் வல்லுநர்கள் கணிக்கின்றனர். தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகளை பதிவேற்றி வருகிறோம். நம்முடைய சேனலுக்கு ஆதரவளிக்க வேண்டிய நினைக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.